இருப்பாங்க. இன்னைக்கு தான் ஒருத்தரும் இல்லை. நல்லா நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகணும். இந்த காத்தால காபி தண்ணியை குடிச்சா போதும், அலசிக்கிட்டு வந்துடுது. ஐயோ, உள்ள வேற யாரே இருக்காங்க. யார் உள்ள? அம்மா அம்மா சீக்கிரமா வந்து தொலைமா, அப்புறம் இங்க நார் அடிச்சு விடுவே. என்ன எதுவும் சொல்ல கூடாது பட்டடா. ஏல பேராண்டி இருல, ஆச்சியே இப்பதான் வந்தேன். ஏ ஆச்சி, நீ தானா? நீ அப்படியே ஏறி பக்கமா போக வேண்டியதானே? காலையில மனுஷனோட அவசரம் புரியாம இன்னைக்கு தான் போய் உட்கார்ந்திட்டு அப்படியே மணிக்கணக்குல. ஏல பேராண்டி, ஆச்சியே இப்பதான்ல வந்தேன். இன்ன வரைக்கும் உங்க அப்பா புடிச்சிட்டு வெளியவே வர மாட்டேன்னா நீ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கற? ஐயோ ஆச்சி, உன் கதையில கேட்கிறதுக்கு நேரம் இல்ல. நீ வரியா? கதை உடைச்சிட்டா வரட்டுமா? ஒரு மனுஷன் நிம்மதியா கக்கூஸ் கூட போக விட மாட்டீங்களா இந்த வீட்ல? முதல்ல ஒன்றரை மாதம் கிட்ட சொல்லி 4-5 கக்கூஸ கட்டி விட்டு தொலைய சொல்லு. ஏல பேராண்டி, 4-5 கக்கூஸ் எதுக்குல? நீ ஒரு கக்கூஸா சுத்தி பார்த்து எடுத்துறியா? அதுக்கு தான் கேட்டிட்டே இருக்காத ஆச்சி, வெளிய வா. இந்த பையன் பள்ளிக்கூடத்து டைம்னா 8 மணிக்கு எந்திரப்பான். இன்னைக்கு 6 மணிக்கு வந்துக்கிட்டு ராவடி கட்டுறான். இருல இந்த வாரேன். வர அவசரத்துல ஒழுங்கா பிரஸ் பண்ணாம வந்தற தம்பி. ஒழுங்கா பிரஸ் பண்ணி விட்டு வா. இருக்கிற ஆத்திரத்துல நீ வேற. திரும்ப வா வா. நான் வரதுக்கு வரான் இவன். கூட்ட கேட்டு நார் அடிச்சு விட போறான். போயிடுவோம். அப்பாடி, மனுஷனோட அவசரம் புரியாம அந்த ஆச்சி வேற. இனிமே பாத்ரூம் போறதுக்கு டோக்கன் போட்டு போகணும் மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் லேட் பண்ணிருந்தாங்க. அவ்வளவுதான், என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாம் ஒரு அசிங்கமா போயிருக்கு எனக்கு. எல்லாம் இந்த தாய் கிழமையால வருது. காலம் காத்தாலும் எனக்கு லீவ்ல டீய குடுக்காதன்னு சொன்னா கேட்டாதானே வர வந்து பேசிக்கிறேன். முதல்ல அப்பா கிட்ட சொல்லி இன்னொரு கக்கூஸ கட்டி விட சொல்லணும். ஒண்ணே ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க இத்தனை பேர் இருந்துகிட்டு. கொஞ்சம் பிஸ்னாரி. இந்த ஆச்சி வேற வெளியவே நின்னுகிட்டு இருக்கு. போயிட்டு சீக்கிரமா வாழ, நான் ஒழுங்காவே போகலன்னு சொல்லி விட்டுருக்கு. ஐயோ, அக்கா போறீங்களோட. ஏல பேராண்டி, சட்டுன்னு வாழ, ஆச்சி போகணும். ஆச்சி, இன்ன வரைக்கும் நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் இப்பதானே வந்தேன். நீ போ போ, வெளிய போ. நான் அப்புறமேட்டுக்கு தான் வருவேன். இங்கே கதை விட்டு நின்னுக்கிட்டு மனுஷன் நிம்மதியும் போறதுக்கு இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா இல்லையா? நீ போ ஆச்சி, நான் அப்புறமேட்டுக்கு கூப்பிடுறேன். ஆத்திர அவசரம் புரியாம கதை விட்டியே நின்னுட்டு கிடக்க வேண்டியது. போ. இப்ப பாத்ரூம் கதை விட்டியே நின்னுக்கிட்டு இருந்தா எப்படி ஆச்சி போறது? உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா? சேர்ல கத்தாத, போறேன். ஆனா நீ ரொம்ப நேரம் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க. சீக்கிரமா வாழ சதீஷ், ஆச்சிக்கு அவசரம் பாத்துக்க. போ. அம்மாடி, இப்பதான் ஒரு வழியா முடிஞ்சிருக்கு. சரி, ஆச்சியும் பாவம், போய் வர சொல்லுவோம். ஆச்சி அந்த வரல பேராண்டி. என்னால சதீஷ் காலையிலே ஆச்சிக்கிட்ட மல்ல கட்டிட்டு நின்னுட்டு இருந்து போல. போட்டு எருமை, இந்த ஆச்சி போய் பாத்ரூம் பிடிச்சிட்டு எனக்கு என்ன அவசரம் தெரியுமா? அவசரம் புரியாம வெளியவே வர மாட்டேங்குது. இட்டம் அவனே சதீஷ், அக்காவை என்னடா போட வாடின்னு பேச்சுக்கிட்டு மரியாதை இல்லாம. இப்ப சும்மா இருப்ப நீ. நானே உன் மேல கோவத்துல இருக்கேன். ஏன்டா நான் என்ன பண்ண உன்ன? இவ்ளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்க, பாத்ரூம் மட்டும் ஒண்ணே ஒண்ணு கட்டி வச்சிருக்க. உனக்கு அறிவு இருக்காப்பா? இன்னும் 2 கக்கூஸ் கட்டி விடு. ஆமா சொல்லிட்டேன். சதீஷ் ரொம்ப அடி வாங்கியிருப்பான் போல. எப்பா சதீஷ் பாவம்பா, ரொம்ப அனுபவிச்சுட்டு வந்திருக்கான். சரிம்மா விட்டு, அவனை கிண்டல் பண்ணாத, அழுதுனுவா நாட்டுக்கு. ஏல சதீஷ், என்ன காலையில இருந்து கீச்சு கீச்சு கட்டிட்டே கிடக்குறீங்க? என்ன உனக்கு? என்னால டீ குடிச்சு நேரமா எந்திரிச்சு என்ன உனக்கு? போய் வேற வேலை தான் பாரு. நின்னுக்கிட்டா வந்து அத்தை, நீங்க ஏது டீ குடிக்கிறீங்களா? இன்னொரு டீ எடுத்துட்டு வரட்டுமா? மறுபடியும் டீயா? ஆள விடுங்கடா சாமி. இல்லம்மா, வேண்டாம். பொழுதுனிக்கும் டீ குடிச்சாலும் அப்புறம் பசி எடுக்க மாட்டேங்குது. சோறு திங்க முடியல. நான் அப்புறமா சோறே தின்னுக்கிறேன். அப்ப சரி அத்தை, இன்னும் 1 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். அப்ப சோறே சாப்பிட்டுருங்க. சரிம்மா. என்ன மணிக்கு சமையல்? அதான் தெரியல, என்ன வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்களே சொல்லுங்களேன், இன்னைக்கு என்ன வைக்கலான்னு. இன்னைக்கா பருப்பு குழம்பு வச்சு சோறு வடிச்சு விட்டுருமா? எதனா கடிச்சிட்டு எதனா பொரியல் செஞ்சு விட்டுரு. சரிங்க அத்தை, அப்படியே பண்ணிடுறேன். அம்மா, மழை வந்துகிட்டே இருக்குது. எனக்கு சிக்கன் எடுத்து பொரிக்கலாம்ல? ஆமா கீதா, புள்ள சொல்ற மாதிரி நான் போய் சிக்கன் எடுத்துட்டு வரேன். நீ 65 போட்டுறியா? அப்படியே மீனும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, போய் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே செஞ்சு போடுறேன். அம்மாடி, அப்போ பொரியல் செய்ய வேணாம். பருப்பு குழம்பு மட்டும் வச்சு கொஞ்சமாக ரசம் வச்சு விட்ரு. அதான் மீன் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வராங்களா, அதை அப்படியே செஞ்சு விட்டீங்கன்னா பொரியல் கடிச்சிக்க வேணாம். அப்படிங்களாத்தே? அப்போ நீங்கள் அந்த மீனை ஃப்ரை பண்ணி கொடுத்தா அப்படியே அதையே கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா? இல்லை கொஞ்சமாக சாந்தாட்டி உங்களுக்கு மட்டும் எது மீன் குழம்பு வச்சு விட்ருமா மாத்தா? இல்லைம்மா, ஒண்டியா எத்தனை வேலையை போட்டு செஞ்சுக்கிட்டு கிடப்பேன். மீன்லேயே நானும் தொட்டுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். நீ அதையே செய்யுமா போதும். சரி, அப்ப நான் நேரத்தோட போயிட்டு வந்துடுறேன். நேரம் கழிச்சு போனா எலும்பு கழிச்சு விட்டு வச்சது அதெல்லாம் போட்டு ஏமாத்தி விடுவானுங்க. எம்மா கீதா, அந்த ஒயர் கூடையை மட்டும் போய் எடுத்துட்டு வந்துடுறியா? எங்க
அப்படியே போகும்போது அந்த கிச்சன்ல அந்த டம்ளர் போட்டுட்டு அப்படியே அங்கேயே தான் இருக்கு செல்ஃப்ல ஒயர் கூட எடுத்துட்டு போங்களே, அதுக்கு ஒரு ஆள் வரணும் உங்களுக்கு. அப்படியா? சரி, நானே போய் எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். சந்தியா, இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி தரியாமா? சரிம்மா, பண்ணி தரேன். அம்மாடி மருமூளே, செத்தங்குடி நம்ம வெளியே வாசல்ல உட்காந்து எடுத்துட்டு வரேன். உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பாரு, இந்த மழை வேற பெஞ்சுக்கிட்டு மோடமாக்குதா, உள்ளே இருந்தா கப்புன்னு கிடக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். சரிங்க அத்தை, வாங்க. மா, நீ போய் வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் எடுத்து வைமா, நான் அந்த டீ குடிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி தரேன். சரிம்மா சந்தியா, அம்மாவுக்கு கூட மாட இன்னைக்கு கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ண, எனக்கு நிறைய வேலை கிடக்கு பார்த்துக்க. சரிம்மா, நீ போ, நான் இந்த வாரேன். சீக்கிரமா டீயை குடிச்சுட்டு ஓடி போகணும், இல்லைன்னா அம்மா சுப்ரபாத ஆரம்பிச்சுக்குவா. இன்னைக்கு சிக்கன் 65, மீன் வறுவல், இன்னைக்கு சரியான புடி தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் மட்டன் எல்லாம் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அப்புறம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்க வரோம். டாடா.